அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. சாட்டர்டே பார்த்தீங்களா, அதனால் பிள்ளைங்களுக்கு லீவுனால அம்மா வீடு தான் வந்துருந்தோம். அம்மா வந்து விடியகாலம் மீன் கொண்டு வாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த சின்ன நவரையும் பெரிய நவரையும் வாங்கி வச்சுருந்தாங்க. நவரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒருமா ஒயிட் கலர் ஷேடில் ஒருமா பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சு. இது நவரை தான் நினைக்கிறேன், என்ன மீன்னு தெரியலை. அதுக்கப்புறக்கு அம்மாவும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து அடுப்பில் வந்து விறகடுப்பில் தான் குழம்பு வச்சுருந்தாங்க. குழம்புமே ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம அதுக்கடல குழம்பு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை ஒரு முறை வந்து சுற்றி பார்த்துடலான்னு சொல்லிக்கிட்டு கிளம்பியாச்சு. தோட்டத்தில் வந்து நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். முந்தி வந்து ஊதா கலர் வந்து அந்த சங்கு புஷ்பம் பூ வந்து பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்டில். இப்போ ஒயிட் கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நிறைய குட்டி குட்டி மொட்டுமே இருந்துச்சு. சின்ன செடியாக தான் இருந்துச்சு. அழகாக பூத்து இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து பூவெல்லாம். அதுக்கப்புறம் வந்து இந்த புளிச்சங்காய் வந்து நிறைய கொப்பு இந்த காற்றெல்லாம் நல்லா அடிச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து நிறைய கொப்பு ஒடிஞ்சிருந்துச்சு. அப்புறம் எல்லா கொப்புலேயுமே நிறைய பூ இருந்துச்சு. குட்டி குட்டி காயுமே இருந்துச்சு. அப்போ நிறைய கொத்தாக காய்க்கும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த தண்டு மூடு அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு குலையுமே அவ்வளோ பூ பார்க்கறதுக்கே பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ குட்டி குட்டி பூவாக தான் இருக்கும். ஆனால் நிறைய நெருக்கி நிறைய காய்க்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து இதை காணிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் வந்து இந்த பன்னீர் ரோஸ் பார்த்தீங்களா, அதுவுமே 2-3 பூ பூத்துருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாமே அழகாக பூத்துருக்கு. இப்போ மழைலாம் தூற்றி எல்லாமே அழகாக தழுவிட்டு நிறைய மொட்டெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பூத்துருக்கு எல்லா செடியுமே. இந்த ஒயிட் கலர் ரோஸ் முந்தியெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் போன நேரம்லாம் இந்த பூவெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இதை எங்கேயுமே பார்க்கவும் முடியல, யாருமே வைக்கவும் மாட்டாங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேராக தான் ஏதாச்சும் 1-2 வீட்டில் தான் நிற்கிது. இப்போ எல்லாருமே சோப்பு ரோஸ் அப்படின்னு நிறைய கலர் ரோஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கு புஷ்பம் வந்து 2 நாளைக்கு முன்னே பூத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா வாடி நிறையா வந்து வாடி அப்படியே இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கத்தரிக்காய் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். இங்கே தோட்டம்லாம் பார்த்து முடிஞ்சிட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிருந்தேன். 2 கொப்பு தான் நின்றுச்சு. அதில் வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் காய்ச்சி இருந்துச்சு. பொடி கத்திரிக்காய் நிறைய இருந்துச்சு. அதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் ஊர் மண் செம்மண்ணா, அதில் வந்து எந்த செடி வச்சா அவ்வளோ அழகாக வருது. அப்புறம் வந்து இந்த கொய்யாக்காய் சின்ன கன்று தான், ஏகப்பட்ட கொய்யாக்காய் இருந்துச்சு. ஏகப்பட்ட கொய்யாக்கான்னு தான் பேர். ஒரு கொத்துலேயே ஒரு 6-7 கொய்யாக்காய்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொய்யாக்காய் ஒரு டேஸ்ட் இல்லை, தண்ணி போல் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ரோஜா செடி ஒரே கொத்தில் வந்து ஒரு 3 ரோஸு இந்த குங்கும கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கனகாம்பரம், வீட்டு முன்னாடியே கனகாம்பரம் வச்சுருப்பாங்களா, நிறைய பூத்து இருந்துச்சு. இந்த மலைக்கு அவ்வளோ வித்துமே உதிர்ந்து அழகாக பூவெல்லாம் பூத்து இருந்துச்சு. ஃபைனலியுமே நல்லா கொதித்து எடுத்து வற்றி கறியுமே ரெடி ஆகிடுச்சு. கறியுமே இறக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் வந்து இனி சாப்பிடலான்னு சொல்லிக்கிட்டு சோறுமே ரெடி ஆக்கியாச்சு. இன்றைக்கி என்ன இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. இது நவர மீன், பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சின்ன மீன்லாம் வச்சு பொரிச்சிருந்தாங்க அம்மா. ஃபைனலி வந்து சாப்பாடு எடுத்துக்கிடலாம். ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து நவர மீன் குழம்பு, அப்புறம் வந்து பொரிச்ச மீனுமே வச்சு மத்தியானம் லஞ்சு வந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடம் வர போயிருந்தாங்களா, அங்கே இருந்தது காவல் கிணறு பக்கம் போயிருந்தாங்க. அவங்க ஒரு பேக்கரி எனி டைம் ஓப்பன்லாம் தான் இருக்கும். அங்கே வந்து வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. பன்னு, அப்புறம் கேக்கு, அப்புறம் வந்து பப்ஸில் நிறைய வெரைட்டி அப்படி நிறையா வச்சுருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ரவுண்டு பன்னு, அப்புறம் வந்து இந்த ரவுண்ட்லேயே ஒரு மாதிரி இது நெளிவு பன்னு, அப்படி நிறைய பன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் சாப்பிட்றேன். அப்புறம் இந்த பப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட் பப்ஸ், இது வந்து அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க, நல்லாயிருக்கும் இந்த பப்ஸு. அப்புறம் வந்து நெளிவு பண்ணை பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் க்ரீம் இருக்கும். இந்த ரவுண்டு பன்னில் வந்து காப்பி கலர் க்ரீம் இது. இந்த நெளிவு பன் தான் நல்லா இருந்துச்சு. இந்த ரவுண்ட் பன் அந்தளவுக்கு எடுபடலை. உள்ளே எனக்கு காப்பி கலர் க்ரீம் ஒரு மாதிரி கசத்துட்டு இருந்துச்சு. இந்த நெளிவு பன்னில் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் க்ரீமில் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. நெய்யெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து என் பிள்ளைங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னது ரவா லட்டுங்க, ஒருத்தவங்க வந்து லட்டுங்கிறாங்க. அப்படி 2 பேர் சேர்ந்து அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. மேலே அரிசியெல்லாம் தூவி. ஃபைனலி வந்து கோழியை பார்த்திங்களா என்ன அழகாக சாப்பிடுதுன்னு, அரிசியும் போட்டு ஃபைனலி கோழியுமே அழகாக சாப்பிடுது. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்.